அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். செத்தவர் எழுக என செப்பியாங்கு எழுப்பிட அத்திரல் எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். செத்தவர்களை எழுக என சொன்னவுடன் அக்கணமே அவர்களை எழுப்பக்கூடிய அருள் ஆற்றலை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எனக்கு அளிப்பீராக. உலகியலிலே மூழ்கி கிடக்கும் சாதாரண மக்களுக்கு ஞானத்தை அளிப்பதாகும் என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான உரை விளக்கம். செத்தவர் எழுக என செப்பியாங்கு எழுப்பிட அத்திரல் எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 871 872 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். இறத்தல், இறப்பு, சாவு, மரணம் இவையெல்லாம் உயிர் நீத்தலை குறிக்கும். எனினும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சொற்பொருள் அமைந்துள்ளதாம். ஆனால் இவையெல்லாம் புறவாழ்வும் வடிவும் பற்றிய விளக்கமாகவே அமையும். சத்து அடங்கி கிடக்கும் ஆன்மாவை செத்த நிலையில் இருப்பதாக கொள்ள வேண்டும். அந்த நிலை நின்று எழுந்து சத் சித் ஆனந்தமாக வாழ்வது உண்மையிலே எழுப்பப்பட்டதாகும். திருநோக்கம் பெற்ற திருவாளர் உரு இறை வண்ணமாய் அம்பலத்தில் திகழ்கின்றது. செத்தவரெல்லாம் எழுந்திருக்கட்டும் என்று சொல்லவும் அப்போதே ஆன்மாக்கள் எல்லாம் எழுந்து விடுகின்றதாம். இது எவ்வளவு பெரிய ஆற்றல்! இதனை சம்புச்ச ஆற்றல் என்பார். அருள் அம்பலத்தில் இருந்து தயவால் உருகி இரக்கத்தோடு ஒரு வாக்கு கொடுத்தால் அது போலத்தான் பலித்துவிடும். எனவே இப்போது ஆன்மாக்கள் அகத்தை எழுந்து விட்டுள்ளன. அநேக முற்று செயலோடு விளங்க வேண்டி உள்ளதாம். முன் உடல் நீர்த்து ஆன்மா வடிவமாய் கருதி ஒடுங்குகின்றனர் செத்தவர்கள் ஆவர். அது சத்தோடு வெளியே வந்தட புற வடிவும் சாகா நிலை உருகின்றதா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞான விளக்கம். செத்தவர் எழுக என செப்பியாங்கு எழுப்பிட அத்திரல் எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி. அப்ப செத்தவங்கெல்லாம் எழுகன்னு சொன்னா உடனே எழுந்துட்டா அந்த பூமி வந்து தாங்குமா? அதற்குத்தான் பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் அந்த எழுப்பு தான் அந்த உலகியல்ல முழுங்கி கிடக்கிறாங்கள சாதாரண மக்களுக்கு ஞானத்தை கொடுப்பது தான் உண்மையான ஆத்ம ஞானம் என்று சொல்றார். புலன் வாழ்க்கையில வாழ்ந்து புலன் இன்பத்தை துவித்து தான் தனது என்று எல்லை கட்டிக்கொண்டு தனக்குத்தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது, எல்லாமே இறை சக்தியும் இறை ஞானமும் என் கைக்குள்ளே இருக்கிறது என்று ஆணவத்தோடு பேசுகிறவர்கள், நடப்பவர்கள், வாழ்பவர்களை பற்றி அவர் சொல்லலை.
அப்படிப்பட்டவர்களை கூட நல்ல அறிவும் சிந்தனையும் கொடுத்து அந்த அக ஜீவனை அறியக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்கணும். அப்போ அந்த ஞானத்தை கொடுத்தால்தான் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள். எல்லோரும் நம்ம போகிற மரணத்துக்கு நிறைய அந்த இறந்தவர்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன சொல்கிறாங்க, இறத்தல்னு சொல்கிறாங்க, இறப்பு, சாவு, மரணம். அப்போ இந்த 4 வார்த்தை பாருங்க. ஒருத்தர் இறந்து போகிறா, நிறைய பேர் தவறிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. தவறிட்டாங்கன்னா இல்லை, இனிமேல் அவங்க வரப்போகிறது இல்லை, அவங்க தேகம் இந்த பூமியிலே இருப்பதில்லை. ஆத்மா இருக்குமா என்பது அவர்கள் செய்த அந்த கர்மாவின் பொறுத்து தான் இருக்கும். அப்போ உடலே இல்லாத போது ஆத்மாவுக்கு அங்கே என்ன வேலை? உடலே இருந்து ஆத்மா வெளியே ஏறினாவே ஒருத்தனுக்கு மரணம் ஏற்படுது. அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை எப்படி வாழ்வது? அந்த தேகத்தை நெருப்பிலே எடுக்காமல் மண்ணிலே புதைக்காமல் ஒளி தேகமாக மாற முடியும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து காட்டினார். அவர் மட்டுமல்ல, அவரை போல நிறைய மகான்கள், ஒரு 5-6 மகான்கள் சொல்கிறாங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல பேர். இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட அற வாழ்க்கையை, ஏக நெறியோடு அந்த இறைவனை, உண்மை பொருளை, மெய்ப்பொருளை, ஈஸ்வர சக்தியை, அந்த ஜீவனை உணர்ந்து கொள்ளணும். ஜீவனை உணர்ந்தால் எல்லாத்தையும் நம்ம உணர முடியும். ஜீவனை உணர முடியலையா, நம்ம எல்லாத்தையும் உணர முடியாது. செத்து போனவர்களுக்கு சமம். வாழ்வோம், பிறந்தோம், எல்லாம் இருப்போம், இயற்கை இன்பங்களை தூய்ப்போம், அதை பார்த்துட்டு தன்னை ஒரு பெரிய, இன்னைக்கு பார்க்கிற பார்வையெல்லாம் எப்படி இருக்கு? தான் மட்டுமே வலிமையாகவும் மற்றவர்களெல்லாம் வலிமை குன்றவர்களாக இருக்கணும். எல்லாமே நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிற மமதையிலும் அதிகார போதையிலும் இருக்கிறாங்க. யாரோரும் தயவோடு இல்லை, அன்பும் கருணையோடு இல்லை. அப்போ இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஏற்படக்கூடிய அந்த மரணம் இருக்கு பாருங்க. துர்மரணம் என்பது விபத்துகளால் ஏற்படுவது. அப்போ அந்த இயற்கையான மரணம் சம்பவிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்த படுக்கையிலே எந்த விதமான ஜீவ அவஸ்தையும் பெறாமல் இறைவனோடு கலந்துருவாங்க. அந்த ஆத்மா போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. அப்படியே பார்க்குறவங்கள பார்த்தோமா அவங்க மரணத்தவர்களை பார்த்தம்போது அழகாக அப்படியே ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு மரணம் என்பது அப்படி தான் இருக்கணும். உயிரை வலித்தி போக முடியாமல், என் பையன் இருக்கானே, என் பொண்ணு இருக்குனே, ஐயோ வீடு கட்டணும்னு நினச்சனே, ஐயோ இதை வாங்கணும்னு நினச்சனே, ஐயோ அதை வாங்கணும்னு நினச்சனே என்று மரணம் சம்பவிக்கும் போது அலைபாயக்கூடாது. சில பேர் உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம், நோய்வாய்ப்பட்டு துன்பம் பட்டு இன்னொரு பிறவியே வேணாண்டா எப்பா, இனி மனித பிறவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பிறவியில் எவ்வளவு துன்பத்தை அடைய முடியுமோ, எவ்வளவு விதமான அந்த கஷ்டங்களை அணிய முடியுமோ அதை சொல்லவே முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் சரி, யார் என்ன சுடு சொற்கள் சொன்னால் கூட சில பேர் சொல்லுவாங்க, எரும மாட்டுக்கு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறான் பாருங்க, சொர்ண கட்டவன். சொர்ண கட்டவன் இல்லைங்க, அவங்களுடைய சகிப்புத்தன்மை. அதை கூட சில பேர் சகிப்புத்தன்மையாக மௌனமாக இருப்பதை கூட குத்தி கலரி கிண்டி அவங்கள எரிநிலைக்கு ஏற்படுத்தி அவங்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க சில பேர். அதற்கான ஆயத்தங்கள் கூட்டணி சேருவாங்க. ஒத்த சிந்தனையாளர்கள் தான் ஒன்று சேருவாங்க சார். எப்பவுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களை எண்ணி ஒருவர் செய்தார்கள் என்றால் அது பிரபஞ்சத்திலே நல்ல செயல்களை விளைக்கும். மாறாக தீ ஆத்மாக்கள்லாம் ஒன்று சேர்ந்த ஜெயிக்க முடியுமா? கடைசி வரை அவர்களால் ஜெயிக்க முடியாது. அப்படியே அவங்க நோய்வாய்ப்பட்டோ இல்லை உடல் குன்றியோ தான் இருக்கணும். எவன் ஒருவன் தான் செய்த தவறை உணர்கிறானோ, இவர்கள் மூலம் சில பேர் தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டு நல்ல மாதிரி நடிப்பாங்க, வேஷம் போட்டுக்கிட்டு எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. அவங்க துன்பப்படுவதை பாட்டு கை கட்டி சிரிப்பாங்க. பார் அவனுக்கு பார் இப்படி ஆயிடுச்சு, அவன் மனைக்கு இப்படி ஆயிடுச்சு பார், அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு பார், இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு பார். ஒருவருக்கு தான் மட்டுமே இருக்கணும், சர்வாதிகாரியோடு இருக்கணும். ஆனால் ஒழுக்க பண்பாடு நடக்கிடையானா பார்த்தா நான் தான் பெரிய ஆள், நான் தான் செலிபிரிட்டி, நான் தான் எல்லாம் என்று இருக்கக்கூடிய மனிதர்களும் வாழக்கூடிய பூமியில் தான் நம்ம வாழறோம் என்று சொல்லி
செத்தவர் எழுக என செப்பியாங்கு எழுப்பிட அத்திரல் எனக்கருள் அருட்பெரும் ஜோதின்னு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் பாடலை மனதிலே பதிய வைத்து கொண்டு உண்மையான நாணம் எது, எதை பண்ணால் நம்ம கடை தேறுவோம், நம்ம ஆத்மா சந்தோஷமாக இருக்கும், நம்மக்கிட்ட பேசுகிறவர்கள் எல்லாம் தயவோடு இருப்பார்கள் என்பதை கருணையை நீங்கள் புரிந்து கொண்டு வாழுகிற காலத்தில் கொஞ்ச காலம் வாடுற அந்த பூமியில் அதுக்கு நம்ம ஆணவம் செருக்கு அந்த மாயிலெல்லாம் உகன்று இல்லாமல் எல்லாரோடும் அன்பும் கருணையோடு இருந்து முடிந்த அளவுக்கு பசிப்பினி போக்கி பசிப்பாடு தீர்த்து எல்லோருக்கும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்ல வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்யத்தோடு அகத்தை திறந்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளினுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.